உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக யூடியூப் மூலமாக எழுதியிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது பிரியா சந்திரன் என்று நேர் எழுதியிருக்கிறாங்க. மேடம், என்னோட NT அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபீட்டல் ஹார்ட் மிட் பொசிஷன் 4 சேம்பர் வியூ ரேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கார்டியாக் ஆக்டிவிட்டி, ஆல் கார்டியாக் ஆக்டிவிட்டி மே நாட் பி evaluated, suggested 2D எக்கோ இன் டீட்டெயில் கார்டியாக் எவாலுவேஷன் போட்டிருக்காங்க. மேடம், இது நார்மலாக இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஏதாவது குழப்பம் இருக்குமா மேடம்? ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ பிரியா, பொதுவாக ஒரு ஃபீட்டல் ஹார்ட், ஒரு குழந்தை கருவில் இருக்கும் ஹார்ட்டை ஃபர்ஸ்ட் இவாலுவேஷன் பண்ணுறது அந்த NT ஸ்கேன்லேயே பார்ப்போம். ஏன்னா இந்த NT ஸ்கேனில் 4 சேம்பர் வியூ கரெக்டாக இருக்கும், அந்த 4 சேம்பர் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் சில முக்கியமான மாறுதல்கள் எல்லாமே 18 வாரத்துலேருந்து 20 வாரத்தில் முழுமையாகும். ஸோ ஒரு மேஜர் அனாமலி இவால்வ் ஆகுது அப்படின்னா இந்த NT ஸ்கேன் லெவலில் சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த NT ஸ்கேனோட முக்கியமான அடிப்படை ஒன்று டவுன் சிண்ட்ரோம், அதற்கான மாற்றங்கள், இந்த மாதிரி நேசல் போன், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சின்ற மாதிரி விஷயங்களை செக் பண்ணுறதோட முக்கியமான மேஜர் அனாமலிஸோட உருவாக்கமும் இருக்கான்னு பார்ப்போம். குறிப்பாக முதுகு தண்டுவட வளர்ச்சி மற்றும் அந்த குழந்தையோட லிம்பர்ஸ், கை கால் வளர்ச்சி, அதனுடைய மேஜரான எல்லா உறுப்புகள் எல்லாமே ஒரு 13 வாரத்தில் சில இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சு. ஸோ குறிப்பாக ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 சேம்பர் வியூ தான் இந்த ஸ்டேஜில் பார்ப்பாங்க. ஸோ இது தவிர இந்த 4 சேம்பர் வியூவில் ஒரு அனாமலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குன்னா இது இவால்விங் அனாமலியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதை வச்சு தெளிவாக சொல்ல முடியாது, இதற்கு அடுத்த ஸ்டெப் ஆஃப் ஸ்கேன் தேவை, அதில் முக்கியமாக பார்க்கணுன்னு சொல்லுவாங்க, ஈவன் நார்மலாக இருந்தால் கூட. ஸோ நீங்கள் இந்த NT ஸ்கேனில் 4 சேம்பர் வியூ மட்டும்தான் தெரியுது, அடுத்து நீங்கள் டீட்டெயில் ஃபீட்டல் எக்கோ பார்க்கணுங்கிறது முக்கியமான எல்லா ஸ்கேன்ஸ்லேயும் சொல்கிற முக்கியமான கருத்து. ஏன்னா இந்த 13 வாரத்தில் உங்கள் ஹார்ட்டோட முழுமையான மாற்றங்கள் கம்ப்ளீட்டாக இருக்காது. இதனுடைய கம்ப்ளீட் மாறுதல்கள் கண்டிப்பாக 18 to 20 வீக்ஸில் தான் இருக்கும். அதனால தான் இந்த 18 to 20 வீக்ஸில் we had a 2D or 3D fetal echo அப்படின்னு எடுக்கிறோம். இது ஃபீட்டல் எக்கோ அண்ட் மேஜர் அனாமலி, கம்ப்ளீட் அனாமலி ஸ்கேன் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஸ்டேஜில் ஒரு 20 வாரத்தில் முழுமையான வளர்ச்சி, எல்லா உறுப்புகளும், எல்லா ஆர்கன்ஸும், எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஹார்ட்டோட கம்ப்ளீட் ஃபார்மேஷனும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஹார்ட்டுடைய முக்கியமான பொசிஷன்ஸ் 4 சேம்பர், அதனுடைய அந்த செப்டம், அதனுடைய அவுட்ஃப்ளோ ட்ராக்ட், ரைட்டில் இருக்கிற IVC, SVC, லெஃப்டில் இருக்கிற அயோட்டா, இந்த மாதிரி மேஜர் எல்லா வெசல்ஸு, அதனுடைய வால்வ்ஸு, அதனுடைய செப்டம், இது எல்லாம் ஸ்ட்ரக்சரலாக 18லேருந்து 20 வாரத்தில் முழுமையடையும். ஆனால் ஒரு ஆரம்ப நிலையில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேஜ்லேயே 3 சேம்பர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை ஒரு அவுட்ஃப்ளோ ட்ராக்ட் தான் இருக்குது, இல்லை கார்டியாக் பொசிஷனில் ஒரு இதுவே உருவாகலை, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு அனாமலி இருக்கிற குழந்தைக்கு அந்த நிலையிலே தெரிஞ்சால் இது ஒரு மேஜர் அனாமலி ஹார்ட்டில் உருவாகுதுன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா சில கருவில் இருக்கும் குழந்தை சில குறைபாடுகளோ, அது ஜெனட்டிக் குறைபாடாக இருக்கலாம், குரோமோசோம் குறைபாடாக இருக்கலாம், இல்லை வளர்ச்சி குறைபாடாக இருக்கலாம், இல்லை தாய்க்குள்ள பிரச்சனைகள்னால வர பாதிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் இந்த 13 வார ஸ்கேனில் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் 13 வார ஸ்கேனில் நார்மலாக இருக்கிற ஒரு கருவுக்கு 4 சேம்பர் வியூ கண்டிப்பாக தெரியும், மேஜர் அவுட்ஃப்ளோ ட்ராக்ட் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் ஓரளவு நார்மல் ஹார்ட்டுக்கு இருக்கும். அதுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபீட்டல் எக்கோ இந்த ஸ்டேஜில் இப்படி சொல்கிறது தவறே கிடையாது. உங்கள் கரு 100% நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எல்லா NT ஸ்கேன்லேயும் இப்படி தான் சொல்லுவாங்க, 4 சேம்பர் வியூ, மேஜர் அனாமலிஸ் இல்லை, இருந்தாலும் 18 to 20 வீக்ஸில் ஒரு டீட்டெயில்டு 2D ஃபீட்டல் எக்கோ பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது வெரி வெரி நார்மல். ஸோ இந்த வார்த்தைகள் உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்ற ஒரு பய உணர்வை தவிர்த்து உங்கள் குழந்தை நார்மலாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா குழந்தைக்கும், நார்மலாக இருக்க குழந்தைக்கும் இந்த ரிப்போர்ட்டு இந்த ஸ்டேஜில் இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க பிரியா. ஃபீட்டல் எக்கோ 18 to 20 வீக்ஸில் எல்லா கர்ப்பிணிகளும் ஒரு முறையான ஃபீட்டல் மெடிக்கல் சென்டரில் பார்க்கணும்.
இல்லை இதில் தேர்ச்சி பெற்ற ஒரு பீடியாட்ரிக் கார்டியாலஜி யூனிட் இருக்கா, அங்கே ஒரு டாக்டர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கும் இதில் சில விஷயங்கள் தெரியும். ஸோ குறிப்பாக இது வந்து யாருக்கெல்லாம் முக்கியமாக எல்லா கர்ப்பமும் பார்க்கணும். ஏன்னா இன்றைய காலத்தில் ஒவ்வொரு கருவிலும் இந்த குறைபாடு இருக்கிறதா என்பதை ஆரம்ப நிலையில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா கர்ப்பிணிகளும் கண்டிப்பாக என்டி ஸ்கேன், இந்த 13 வார என்டி ஸ்கேன் பார்க்கணும். அந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். 18லேருந்து 22 வாரத்துக்குள்ளே ஒரு முழுமையான ஃபீட்டல் எக்கோ பார்க்கணும். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸில் இப்படி ரிப்போர்ட் கொடுக்கறது வெரி வெரி நார்மல். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு 20 வீக்ஸில் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஃபீட்டல் மெடிசன் யூனிட்டில் உங்கள் எக்கோ பாருங்கள், டெஃபினட்டாக நார்மலாக இருக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்து கலைவாணியில் நேர் எழுதியிருக்கிறாங்க. மேடம், எனக்கு பிளட் குரூப் பி நெகட்டிவ். ஃபஸ்ட்டு பேபி அபார்ஷன் ஆகிடுச்சு. இன்ஜெக்ஷன் ரோகேம் 300 மில்லிகிராம் போட்டேன். அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்த பேபிக்கு ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் மென்சஸ் பீரியட் 22 ஃபெப்ரவரி. 24 நாளுக்கு ஒரு தடவை மென்சஸ் வரும். இப்போ பேபிக்கு ட்ரை பண்ணுறோம். வெஜினல் ட்ரையாகவே இருக்குது மேடம். இதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இப்படி இருக்கிற போது பேபிக்கு ட்ரை பண்ணலாமா? ஸோ கலைவாணி, பொதுவாக முதல் 2 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு, அழகாக கரெக்டாக உங்களோட RH நெகட்டிவ், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பாசிட்டிவ், ரோகாம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. இது கரெக்டான விஷயம். ஸோ யூ ஆர் வெரி மச் கரெக்ட் இன் த ப்ராசஸ். உங்களுடைய ஒவ்வொரு RH நெகட்டிவ் மதரும் ஒரு அபார்ஷனோ, குறை பிரசவமோ, இல்லை ஒரு த்ரெட்டன் ப்ளீடோ, இல்லை த்ரெட்டன் அபார்ஷனோ, எந்த ஒரு ஈவன் டியூப்பில் ப்ரெக்னன்சி வந்திருந்தாலோ, இல்லை மிஸ்கேரேஜ், எந்த வகை ப்ரெக்னன்சி உருவாகி ஒரு ப்ளீடாக இருந்தால் கண்டிப்பாக ஆன்டிபாடி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கொள்வது முக்கியமான ஒன்று. நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது பார்ட் உங்கள் விஷயம். நீங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணும்போது எனக்கு ட்ரைனஸ் இருக்குது, இந்த ட்ரைனஸ்லாம் இருக்கிறனால நான் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க கலைவாணி, நீங்கள் இவ்வளோ நாட்கள் இல்லாமல் உங்களோட ட்ரைனஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக நாங்கள் சொல்கிற விஷயம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப மனத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், எல்லாம் கரெக்டாக இருக்கணும், மிஸ்கேரேஜ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி பல எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். ஒரு பாலியல் உறவு என்பது பல விஷயங்களை சார்ந்தது. முக்கியமாக உடல் ரீதியான, மன ரீதியான, சூழ்நிலை ரீதியான, ஒரு உங்கள் கணவன் மனைவி உறவு ரீதியான, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு பாலியல் உறவுக்கு ஒரு அதனுடைய முக்கியம் உருவாகிறது. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். நம்ம செக்ஷுவல் லைஃப்ங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். உங்களோட ஃபிசிக்கல், ஒரு மென்டல், ஒரு சைக்கலாஜிக்கல், ஒரு சோஷியல் மற்றும் பெரிய லீகல் எல்லா ஆஸ்பெக்டும் இதில் வருது. ஸோ இந்த ஒரு பாலியல் உணர்வில் நீங்கள் இப்போது குழந்தை வேணும், இந்த சைக்கிளில் கன்சீவ் ஆகணும், நமக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடக்கூடாது, இப்போலேருந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், ஹெல்த்தியாக இருக்கணும், இப்படி நினைக்கும் போது பல தரப்பட்ட உணர்வு ரீதியான, மன ரீதியான உணர்வுகளுக்கு உட்படுகிறீங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் உங்கள் பாலியல் உறவு என்ற ப்ளெஷரை விட உங்களுக்கு மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தை வரணும், மிஸ்கேரேஜ் ஆகிடக்கூடாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தையின்மை பாதிக்கப்பட்ட பல தம்பதியினர் எதிர்நோக்கிற முக்கியமான பிரச்சனை. ஸோ ஒரு குடும்பம், ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஓரியன்டாக உங்களோட பாலியல் உணர்வு இருக்கும் பொழுது இந்த வகையான மன அழுத்தம் அதிகமாகும். ஸோ ரீப்ரொடக்ஷன், ஒரு ப்ரொக்ரியேஷன் அப்படிங்கிறத உங்கள் செக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக பாதிப்புகளை உண்டாக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக ஒரு செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தோணவே தோணாது. உங்களோட ப்ளெஷர் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு இந்த ஃபீலிங் வராது, இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த மன ரீதியான உணர்வு தான் உங்களுடைய இந்த உலர்வு தன்மைக்கு கூட ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் ஒரு பாலியல் உணர்வுகளில் பல செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸை நாங்கள் செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இந்த பாலியல் உணர்வுகளில் அந்த செக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்றதில் டிசையர், அரௌசல், லூப்ரிகேஷன், எஜாக்குலேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட ப்ளெஷர், இது எல்லாமே ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் ஆஃப் த செக்ஷுவல் ஃபங்க்ஷன்ஸ். இவை அனைத்துமே ஒவ்வொரு மன ரீதியான பிரச்சனைகளில் பாதிப்பாகிறது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நீங்கள் குழந்தை பேர் நீங்கள் ட்ரை பண்ணுற இந்த ஃபெப்ரவரிலேருந்து ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டேயும் கேல்குலேஷன் ஆகுது, ஒவ்வொரு டேயும் மிஸ் ஆச்சுன்னா கன்சீவ் ஆகிடுவோமா அப்படின்ற எண்ணங்கள் வரும்பொழுது இந்த வகையான உலர்வுத்தன்மை வருவதற்கு முக்கியமான காரணமே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் உங்களுடைய ஆங்ஸைட்டி. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மன அழுத்தம் வேண்டாம்,
மன ரீதியாக இல்லாமல் ஹாப்பியாக இருங்க. கன்சீவானா ஆகுது, அப்போ கன்சீவானா என் குழந்தை பாதுகாப்பாக வர்றதுக்கு முன்னமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. என்னென்னலாம் ப்ரிப்பேர் ஆகணும்? ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, உங்களுடைய உடல் ரீதியான ஆரோக்கியமான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுங்க, வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், சுகர் தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடலை பாதிக்கிற எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கான தீர்வை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கலாம். அந்த நர்ஸாக இருந்தால் போய் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஸ் ஆகலாம், எக்ஸ்ரே கதிர்கள் வரலாம். இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். நான் ஒரு டாக்டராக இருந்தேன்னா எனக்கு வந்து நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறேன், அங்கே வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்குது, மயக்க மருந்து கொடுக்குற பொருள்கள்லாம் என் கருவை பாதிக்கும், நான் அதை தவிர்க்கணும். நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஆக்குபேஷனில் பல சூழ்நிலைகள் எனக்கு கரு வளர்ச்சிக்கு பழுதாகும்னு சொன்னால் அதை நான் தவிர்க்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை பேணி நீங்கள் அழகாக ட்ரை பண்ணிங்கன்னா கன்சீவ் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் அதை கருத்தோடு கொண்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்கள் உறவு முறைகள் பாதிக்கும், உலர்வுத்தன்மை அதிகமாகும். இதுவே உங்களுடைய ஒரு குழந்தை ட்ரை பண்ணுற இந்த சைக்கிளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் அமையும், கன்சீவ் ஆகிறதுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கும். ஸோ கலைவாணி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, எல்லாம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வச்சுக்கோங்க. செக்ஷுவல் லைஃப்பை இந்த மாதிரி பிளானிங் வச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்போட இட் இஸ் ஓரியன்ட் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்போடு நீங்கள் இதை பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கனாலே இந்த பிரச்சனை வரும். உலர்வுத்தன்மை இருக்கிறதுனால கரு உருவாகும் போது எந்த பாதிப்பும் வராது. உலர்வுத்தன்மை இருக்கிறதுனால கரு தரிப்பதில் தடையும் இருக்காது. நீங்கள் இதை மனதளவில் ரொம்ப நினச்சிங்கன்னா தான் கஷ்டம் வரும். ஃப்ரீயாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா ஹெல்த்தியாக குழந்தை வரும். அடுத்து ஸ்ரீதேவி என்ன நேர் எடுத்துருக்குறாங்க. ஹாய் மேம், ஐ எம் 7 வீக்ஸ் ப்ரெக்னென்ட். ஆஸ் பர் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் 6 வீக்ஸ் ஜெஸ்டேஷன் சாக் இருக்குது மேடம். டாக்டர் கிவிங் ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன் 5000 பெர் வீக்கு. இது எனக்கு கரெக்டாக? வெதர் மை ஃபீட்டஸ் வில் க்ரோ ஹெல்த்தி, இஸ் தெர் அ சான்ஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ரீதேவி, இப்போ உங்களோட ஜெஸ்டேஷன் ஏஜ் 7 வீக்ஸ், உங்கள் பேபியோட க்ரோத் 6 வீக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட மாதவிலக்கு ரெகுலராக வருது பீரியட்ஸ், கரெக்டாக 30 days 28 to 30 days சைக்கிள்னால் உங்களோட 6 வீக்ஸ் ப்ரெக்னன்சி 7 வீக்ஸ் ப்ரெக்னன்சியில் ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்காது. பட் ஒருவேளை உங்களோட பீரியட்ஸ் இரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா சில நேரங்களில் உங்களோட 6 வீக்ஸ் ப்ரெக்னன்சி லேட்டாக கன்சீவ் ஆகிருக்கலாம். இப்போ இதுக்கு உங்கள் சப்போர்ட் உங்கள் டாக்டர் ஹெச்சிஜி கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் ஓகே, பட் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு முக்கியமான தேவை ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்டு நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. ப்ளஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு 6 வீக்ஸில் ஸ்கேன் எடுக்கிறீங்க. இந்த 6 வீக்ஸ் ஸ்கேன்லேருந்து இன்னொரு 2 வீக்ஸில் மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அந்த ஸ்கேனில் இந்த 6 வீக்ஸ் க்ரோத்துலேருந்து அந்த 2 வீக்ஸ் க்ரோத் கரெக்டாக இருக்குது, ஒரு ஃபீட்டல் போல் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஃபீட்டல் கார்டியக் ஆக்டிவிட்டி வந்துருச்சு, உங்கள் சிஆர்எல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து 8 வீக்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி ஒரு 3-4 days to 5 days வித்தியாசங்கள் வரும். ஸோ ஒரு கருத்தரிப்பு என்பது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் இதனுடைய முதல் அந்த லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் டேட்டுக்கு கோஹரண்ட் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு இது உங்கள் வளர்ச்சி பாதுகாப்பு, உங்களுடைய டெலிவரி டேட், இதுக்கெலாம் ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ மிஸ்கேரேஜ் ஆகும் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மற்ற விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் ஹெச்சிஜி எடுக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் எடுக்கணும். ப்ளஸ் உங்களுடைய சீரியல் ஸ்கேனை 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எடுத்து இந்த க்ரோத் ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா பெண்களும் ஒவ்வொரு கர்ப்பத்திலும் கண்டிப்பாக ஒரு 45th day ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுப்பது மிக மிக முக்கியம். இது வந்து 3 விஷயத்தை குறிக்கும். 1, கர்ப்பம் எங்கே இருக்குது, யூட்ரஸில் நல்லா இருக்கான்றதுக்கு முக்கியமான அடிப்படை. 2, அது வளர்ச்சி கரெக்டாக இருக்கான்றதை அசஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட டெலிவரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அது கரெக்டாக இருக்கும். 3வது முக்கியமான விஷயம், இந்த ஸ்டேஜில் ஏதாவது சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எடுப்பதற்கும் இது ஒரு அடிப்படையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 வீக்ஸில் ஸ்கேன் பாருங்கள், க்ரோத் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிஸ்கேரேஜ் ஆகாதுன்றதை நம்புங்க. நேர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாக யூடியூப் மூலமாக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.